கன்னியாகுமரி அருகே தனியார் மருத்துவமனை கழிவுகள் பூங்காவில் கூட்டப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவத்தில் மருத்துவமனை முன் கழிவுகளை கூட்டி பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரின்ஸ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பிரின்ஸ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறை ஆறு அணை பகுதிக்கு செல்லும் வழியில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான இடம் அருகே வில்லுக்குறி பேரூராட்சியில் குப்பை கிடங்கானது அமைந்துள்ளது. சமீப காலமாக இந்த சுங்கான்கடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவ கழிவுகள் பேரூராட்சி நிர்வாகத்துக்கு சொந்தமான வாகனங்களில் ஏற்றப்பட்டு இங்கு வந்து கொட்டப்பட்டு வருவதாக தொடர்ந்து புகார் எழுந்தது. இங்கு கொட்டப்படும் இந்த மருத்துவ கழிவுகளை சில நேரங்களில் தெருநாய்கள் இழுத்துச் சென்று அருகில் இருக்கும் கால்வாய்கள் மற்றும் குடிநீர் பகுதிகளில் போட்டு விடுகின்றன. இதனால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதுடன் தண்ணீரும் மாசடைகிறது. இந்த நிலையில் தோட்டியூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையிலிருந்து ஏராளமான மருத்துவ கழிவுகள் இந்த பகுதியில் வந்து கொட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசியதைத் தொடர்ந்து இன்று பொதுமக்கள் அங்கு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்ததும் அங்கு வந்த பேரூராட்சி ஊழியர்கள் மருத்துவமனை வளாகத்திலிருந்து கொட்டப்பட்ட கழிவுகளை பொதுமக்கள் முன்னிலையில் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து அந்த மருத்துவ கழிவுகள் அங்கிருந்து பேரூராட்சியின் வாகனத்தில் ஏற்றப்பட்டு தோட்டியோடு பகுதியில் அமைந்துள்ள கிம்ஸ் மருத்துவமனையின் வளாகத்தில் கொண்டு கொட்டப்பட்டது. பேரூராட்சி நிர்வாகம் மருத்துவமனைக்கு சரியான பதிலடி கொடுத்துள்ளது. தொடர்ந்து மருத்துவ கழிவுகள் அந்த பகுதியில் கொட்டப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதற்கு காரணம் யார், இதன் பின்னணியில் யார் உள்ளனர், பேரூராட்சிக்கு தெரிந்துதான் இந்த மருத்துவ கழிவுகள் குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அதிகாரிகள் தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.